ஹலோ, இன்றைக்கி தயிர் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் 2 விதமாக பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இட்லி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மினி இட்லி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாங்க. நான் இன்றைக்கி 4 இட்லி எடுத்திருக்கேன். கட் பண்ண இட்லியை சர்விங் பிளேட்டில் போட்டுக்கோங்க. இதுக்கு 1 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மட்டும் தேவையான அளவு தயிர் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இதில் லைட்டாக சுகர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க, லஸ்ஸி மாதிரி இருக்கும். இப்போ இந்த தயிரை அப்படியே ஃபஸ்ட்டு பிளேட்டில் இருக்க இட்லி மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இப்போ செகண்ட் பிளேட்டுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்து வேறு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இது கூடவே 4 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை இந்த தயிரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிரையும் தேங்காய் மிக்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே செகண்ட் பிளேட்டில் இருக்க இட்லி மேலே நல்லா ஊற்றிடுங்க. உங்களுக்கு தயிர் அதிகமாக வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எத்தனை இட்லி கட் பண்ணி போடுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அது கூடவே கேரட்டையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ கேரட் துருவலை அப்படியே 2 பிளேட் மேலேயும் தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சு நல்லா சூடானோன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் பச்சை மிளகாயை தாளிக்காமல் தேங்காய் முந்திரி பருப்போடு சேர்த்து அரைச்சும் போடலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடுங்க. இதை அப்படியே எடுத்து 2 இட்லி மேலேயும் ஊற்றி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து 2 இட்லிலையும் தூவி விட்டுருங்க. நீங்கள் இதுக்கு மிளகாத்தூளும் போடலாம், கரம் மசாலா தூளும் போடலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கிறனால மிளகாத்தூளோ கரம் மசாலா தூளோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. லைட்டாக தூவி விட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி 2 இட்லி பிளேட் மேலேயும் தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருந்த இஞ்சி துருவலை 2 தட்டுலையும் போட்டுக்கோங்க. மேலே அப்படியே தூவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பிளேட் மேலே மாதுளம்பழம் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காரா பூந்தி எடுத்துக்கோங்க. தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சி ஊற்றின பிளேட்டில் மேலே காரா பூந்தியை தூவிடுங்க. இப்போ அப்படியே 1 ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணிடுங்க. இப்போ 2 பிளேட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா ஊறிடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.